சண்முகபரணி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம சண்முகம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. எப்படி இருந்தாலும் வந்து கோட் செட்டோட போனோம். யாருக்கு என்ன அடையாளம் வந்து தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம்மா நிச்சயம் நம்மளை சுற்றி ஏகப்பட்ட சதி வேலையெல்லாம் நடக்கும். அது எல்லாத்தையும் வந்து நம்ம பதிலடி கொடுத்து தான் ஆகணும். பதிலுக்கு பதில் உதைக்கு உதை நம்ம கொடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகமும் பரணியும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டி வந்து திங்க் பண்ணுறாங்க. எப்படி இருந்தாலும் வந்து ஸ்கூல் வாசல் என்ட்ரன்ஸில் சண்முகத்தோட ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது உள்ளெல்லாம் வரதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டியும் சவுந்தரபாண்டியனும் ஒரு பக்கம் வந்து சீஃப் கெஸ்ட்லாம் ஒன்றும் வரவே இல்லையே, இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரின்ஸிபல்கிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ரத்தனா அப்பன்னு பார்த்து பேசுகிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் வித்தியாசமே தெரியாதா? ஏன் பத்திரிக்கை எடுத்து பாருங்கன்னு சொன்னோன்னே இன்விடேஷன் எடுத்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ரத்னா, என்ன சார் மாற்றிட்டீங்க? எங்கள் அண்ணன் வந்து நீங்கள் தானே சீஃப் கெஸ்ட்னு கூப்பிட்டனால மட்டும்தானே வந்து வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு மாற்றினீங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு வந்து மதிப்பு மரியாதை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிர்வாகம் என்ன சொல்லுதோ அது செய்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லாம் இருக்கோம். நீங்கள் வரவேற்பு கொடுக்க தானே வந்திருக்கீங்க. சீஃப் கெஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து வெல்கம் பண்ணுங்கள். அந்த வேலையை வந்து சிறப்பாக பார்த்தா போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரத்னா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய தப்பு சார். நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணாதீங்க. அது எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. நீங்கள் பண்ணுறது எல்லாம் தப்பு மேலே தப்பாக தான் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே. உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள். ஸ்கூலுக்கெல்லாம் வந்து நீங்கள் இது மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. இங்கே நீங்கள் நார்மலாக வேலை பார்க்குற வாத்தியார் தானே, அந்த வேலையை மட்டும் பார்த்தா போதுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க மட்டும் கோச்சிட்டு வேற எங்கேயோ வந்து நிற்கிறாங்க. ரொம்ப ரத்னா அப்பன்னு பார்த்து ஸ்கூலுக்கு வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. சண்முகத்தை யாராலையும் வந்து அடையாளம் வந்து கண்டே பிடிக்க முடியல. அவங்க கையில் ஃபோட்டோ இருந்தும் கூட பார்க்காம அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வேட்டி சட்டையில் இந்த மாதிரி கெட்டப்பில் யார் வந்தாலும் விடக்கூடாதுன்னு தான் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம தீவிரமாக வந்து பார்க்கணுங்கிறதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சவுந்தரபாண்டியனோட அசிஸ்டண்ட்லாம், என்னது ஏன் இவங்கெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க? உங்கள் அப்பா வந்து சண்முகத்தை உள்ளே விடக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு ஸ்கூலோட பியூன் இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பாருங்க, அப்படிங்களா, ஓகே ஓகே, அதுக்கான ஏற்பாடு தான் இவங்களாமா. கையில் என்ன வச்சுருக்கீங்க? சண்முகத்தோட ஃபோட்டோவா? சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சண்முகம் தானே வந்து சீஃப் கெஸ்ட். அப்படி இருக்கும்போது அவங்கள எப்படி உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க? சண்முகம் தானே வந்து இன்றைக்கி ஸ்பீச்செல்லாம் பேசணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு விஷயமே தெரியாதா? பேனர்லாம் பாருங்கன்னொன்னே எல்லா பேரும் வந்து சண்முகம் பேர்லாம் எடுத்து தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து முத்துப்பாண்டி பேரும் சவுந்தர பாண்டியன் பேரும் தான் போட்டிருக்க. அந்த இடத்துல ஓ இப்படியெல்லாம் வந்து தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காரா? கோட் சூட் போட்டு பக்கத்தில் இருக்காரு. சார் யாருங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துல இவரா பெரிய டாக்டர், என்னை விட பெரிய டாக்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படிங்களா, சரி சரி நீங்கள் போங்க சார், வெயிலெல்லாம் நிற்காதீங்க, உள்ளே போய் ஏசியில் உட்காருங்கன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து சண்முகத்துக்கு வந்து மரியாதையோடு கிடைக்குது. பார்த்தியா, இதுக்கு தான் வேட்டி சட்டை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கோட் சூட்டோட போட்டோன்னே நீ வந்து உடைக்கேற்ற மாதிரி வந்து உனக்குன்னு தகுதின்னு சொன்னோன்னே ஊரே உனக்கு எப்படியெல்லாம் மரியாதை கொடுக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று சண்முகம் மட்டும் மாதம் வந்து ஸ்டேஜில் வந்து உட்காடுறாங்க. சவுந்தரபாண்டியனுக்கும் முத்துப்பாண்டியனுக்கும் யார் என்னன்னே தெரில. பக்கத்தில் உட்காந்துருக்குது சண்முகம் தான் சொல்லிட்டு, யார் இவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல இவராப்பா, இவர் என் கூட படித்த ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி பரணி வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. சண்முகம் வந்து பேசவே இல்லை, சைலண்ட்டாக வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஏய் பாத்தியா, எனக்கு எப்படி எந்த இடத்துல வந்து காய் நோத்துனா எனக்கு வந்து மதிப்பு மரியாதை கிடைக்கும் நல்லாவே தெரியும். நீங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு தான்ப்பா. இருந்தாலும் நான் வந்து இப்போ பேசுகிறதுக்கெலாம் வரல. இந்த இடத்துல வந்து தலைமை தாங்க என்னை கூப்பிட்ருக்காங்க. அதுக்காக தான் வந்திருக்கேன்னொன்னே ரொம்பவே சூப்பர் சார், என்ன அமைதியாக இருக்கார் சார். நீங்கள் படித்தவராக இருக்கீங்க, கோட் சீட்லாம் போட்டுட்டு சூப்பராக ஜென்டில்மேனாக என் பொண்ணுக்கு பக்கத்தில் உட்காடுறீங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம மாதிரி ஒரு கௌரவமான இருக்கிற எல்லாரும் வந்து இங்கே வந்து தலைமை தாங்கலாம் சார். என்கிட்ட பணம் ரொம்பவே நிறையா இருக்குது. நீங்கள் அளவுக்கு அதிகமாகவே படிச்சிருக்கீங்க. நீங்கள் 2 பேருமே வந்து சூப்பராக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. இப்படி தான் சார் இந்த ஸ்டேஜை வந்து நம்மளே வந்து கௌரவப்படுத்துகிறோம். இது மாதிரி இருக்கிறத விட்டுவிட்டு வேட்டி சட்டையும் கட்டிட்டு ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுக்கிட்டு இருக்கான். அவன்லாம் வந்து தலைமை தாங்கினா நமக்கு வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது யா யூ ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்கிறாங்கப்பா. ஓ அப்படி சொல்கிறாங்களா, சரி சரிங்கிற மாதிரி அந்த இடத்துல சவுந்தரமணி வந்து சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் முதல்ல வந்து பேசினாலும் பிரச்சனை இல்லை, நான் முதல்ல உரையை ஸ்டார்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, யார் வேணாலும் பேசிக்கலாம். அப்பா முதல்ல வந்து சீஃப் கெஸ்ட்லாம் வந்து கூப்பிடுவாங்கப்பா, ரத்தனாவே வந்து கூப்பிட சொல்லியிருக்கேன். அப்படி வந்து ஸ்டேஜில் ஏறி வந்து யார் யார் கூப்பிடணும்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பேசுவாங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஓகே ஓகே அதுவும் கரெக்டு தான்.
டாக்டரே நீங்க எங்க படிச்சீங்க? எங்க தங்கச்சி கூட படிச்சீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏய் அவர் எவ்வளோ பெரிய ஆளு. அவர போய் வந்து தேவையில்லாம சீண்டிட்டு இருக்க. தெரியாதவன். சும்மா வந்து எதா இப்படிதான் அவசரப்பட்டு பேசுவான். நீங்க எதுக்கும் நெனச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னோனே, கால் மேல் கால் போட்டு மாஸா, கெத்தா, கம்பீரமா கூலிங் கிளாஸோட போட்டு செம ஸ்டைலா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. "பாத்தியா சண்முகம், நான் தான் சொன்னேன்ல கெட்டப் சேஞ்ச் எல்லாருக்குமே தேவைன்னு. உன்ன இவங்க 2 பேராலயும் வந்து கண்டே பிடிக்க முடியல" அப்படின்னு சொன்னோனே, ரத்னா இவ்வளோ நேரம் வந்து ஸ்டேஜுக்கே வரமாட்டேங்குனாங்க. ஆனா அவங்க அண்ணன இந்த மாரி கெட்டப்ல ரத்னா வந்து பார்த்து முடிச்சோனே, ஸ்டேஜுக்கு வந்து குடுகுடுன்னு ஓடி வந்துட்டாங்க அன்பா, பாசமா. இப்ப நான் சந்தோஷமா வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாரையும் வந்து வரவேற்கிறேன். இங்க உட்கார்ந்திருக்கிற எல்லாருமே வந்து முக்கியமான ஒருத்தர் தான். சமுதாயத்துல மிகப்பெரிய வந்து நல்லதெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா, ஆனந்தமா வந்து பேசிட்டு இருக்காங்க. ரத்னாவாப்பா இப்படியெல்லாம் பேசுறா? தெரியலையே! எனக்கும் ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறமேட்டு சண்முகம் வந்து இப்போ வந்து வரப்போறாங்க, பேசப் போறாங்கன்னு சொல்லி இன்ட்ரோ வந்து குடுத்துர்றாங்க. அந்த இடத்துல ஸ்கூல் நிர்வாகமே எதுவும் சொல்ல முடியாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. இப்போதைக்கு ஃபங்ஷன் ஆரம்பிச்சதுனால எதுவும் சொல்ல முடியாதுல்ல. அதனால அமைதியா இருக்காங்க. சண்முகம் வரப்போறாங்கன்னோனே சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. எங்கடா சண்முகம் வரப்போறான்? எப்படின்னு தான் இங்க தான் வர முடியாதேங்கிற மாரி அந்த இடத்துல எல்லாம் தப்பு கணக்கு யோசிச்சுட்டு இருக்கப்ப, கோட் சூட்டோட வந்து அப்படியே வந்து ஏந்திச்சு நிக்கிறாங்க. மாஸா வந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல. "ஏம்பா இவன் தான் சண்முகமா? நம்மளே தப்பு கணக்கு போட்டோமேங்கிற" மாரி பேய் அறைஞ்ச மாரி அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்காங்க முத்துப்பாண்டியும், சௌந்தரபாண்டியனும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷ்ல வந்து பேசுறாங்க. இந்த காலத்துல வந்து படிப்பெல்லாம் ஏகபோகா சூப்பர் டெக்னாலஜியோட சூப்பரா வந்து நடக்குது. நீங்க படிப்புல கான்சன்ட்ரேஷன் பண்ற மாரி, உடம்பையும் வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்கணும். அதுக்கு நல்லா வந்து அவுட்டோர் கேம்ஸும் வந்து ஓடி ஆடி விளையாடணும். சரிங்களா? நான் உங்கள பார்த்தா வந்து ஷையா வந்து ஃபீல் பண்றேன். ஏன்னா, இந்த வயசுல உங்க வயசையும் என் வயசையும் கம்பேர் பண்ணா, என்ன விட அளவுக்கு அதிகமா நீங்கலாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வந்து, இது எல்லாம் ரொம்பவே சந்தோஷமாவும், ஆனந்தமா இருக்குங்கிற மாரி, அந்த இடத்துல வந்து சூப்பரா வந்து ஸ்பீச் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த அளவு வந்து டெக்னாலஜி வந்து நெறையாவே வளர்ந்திருக்கு. படிக்கிறதுக்கு இன்னும் ஆன்லைன் கிளாஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து செஞ்சுகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து வரவேற்கத்தக்கதுங்கிற மாரி சூப்பரா வந்து பேசி முடிச்சிடுறாங்க. பேசி முடிக்கும்போது, இங்கேயே நான் இத்தன மணி நேரம் இங்கிலீஷ்ல வந்து பேசுறேன், கோட் சூட் போடுறேன்னா, அப்பதான் எல்லாரும் நம்மள மதிக்கிறாய்ங்க. என்ன பண்றது? இதுல எத்தன பேருக்கு புரியலன்னு சொல்லுங்க. ஆனா முக்காவாசி பேருக்கு புரிஞ்சிருக்காது. இது முக்கியம் இல்ல. எல்லாமே வந்து எல்லாருக்கும் புரியிற மாரி பேசணும். எப்போதும் நம்ம நல்லபடியா வந்து எல்லாருக்கும் புரியிற மாரி எளிமையா இருக்கணும். என்னைக்குமே இந்த சண்முகம் வேட்டி சட்டை சண்முகம் தான் அப்படின்னு மாஸ் பண்ணிட்டு அந்த சேர்ல வந்து உட்கார்றாங்க. அரண்டு போயிட்டாங்க சௌந்தர